வணக்கம். தருமபுரி டைம் செய்திகளுக்காக தமிழ் செல்வன். தொடர்வது தலைப்புச் செய்திகள். பொம்மிடி ரயில் நிலையத்தில் பாதை கேட்டு போராட்டம், 200க்கும் மேற்பட்டோர் திரண்டதால் பரபரப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். தருமபுரி மாவட்டம் பொம்மிடி ரயில் நிலையம் அருகே 100 ஆண்டுக்கும் மேலாக 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வந்த பாதையை ரயில்வே நிர்வாகம் மூடியதாக கூறி மாற்றுப்பாதை அமைக்க வலியுறுத்தி அனைத்து கட்சியினர், ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பொம்மிடி ரயில் நிலையம் மிகவும் பழமையான ரயில் நிலையமாகும். இந்த ரயில் நிலையம் அருகே உள்ள பாதையை 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் சேர்ந்த பொதுமக்கள் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக போக்குவரத்திற்காக பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரயில்வே நிர்வாகம் அந்த பகுதியை நீர்வழி பாதை என குறிப்பிட்டு மழைநீர் தேங்காமல் இருப்பதற்காக மழைநீரை ஓடையில் இணைக்கும் வகையில் கால்வாய் அமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதனால் நீண்ட காலமாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பாதை பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள், பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். எனவே பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மாற்றுப்பாதை அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பல்வேறு கட்டங்களாக ரயில் நிர்வாகத்தின் கவனத்திற்கு கோரிக்கைகளை கொண்டு செல்லப்பட்டன. இந்த நிலையில் அனைத்து கட்சியினர், ரயில் பயணிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் சார்பில் பொம்மிடி ரயில் நிலையம் முன்பு கண்டன போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் திரண்டு பொதுமக்களின் நீண்டகால பயன்பாட்டில் இருந்த பாதையை மீண்டும் பயன்படுத்த அனுமதி வழங்க வேண்டும் என்றும், மாற்று வழித்தட பாதையை அமைத்து தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். போராட்டம் காரணமாக பொம்மிடி ரயில் நிலையம் முன்பு பரபரப்பான சூழல் நிலவியது.